பெத்த பிள்ளை சார். ஒரு பெத்த பையன் வீட்டுக்கு வரத சந்தேகமா பாக்குற கண்ணோட்டம் ஆணுக்கு ஏற்படுமா? ஆனா எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றத நான் முதல்ல இதை அக்செப்ட் பண்ணுங்க, அடுத்து நீங்க இல்ல சொல்லுங்க. இல்ல அதை அக்செப்ட் பண்ண முடியாது சார். நான் உங்களை இன்னும் ரொம்ப நாகரிகமா நடத்தணும்னு முயற்சி பண்றேன், அதை கெடுத்துக்காதீங்க. இந்த எகத்தாலும் பேசாலும் பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பையன் வரான் அம்மாவை பாக்குறோன்னு, அந்த பையன் யாரா இருக்கும்? இவ்வளவு வளர்ந்த பையன் இவ வீட்டுக்கு ஏன் வரா, தனியா இருக்கப்ப வரான்னு பெத்த பையனை தப்பா கனெக்ட் பண்ற குரூயாலிட்டி ஒரு ஆணுக்கு ஒரு நாளும் நடக்காது, ஒரு பெண்ணுக்கு தான் நடக்கும். இப்போ அவங்க அவங்களோட சன் அவங்களே சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாம ஒருத்தர் சந்தேகப்பட முடியுமா? ரீசன் இல்லாம யாரும் ஒருத்தர் சந்தேகப்பட முடியாது. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க சார். நீ மாலை போட்டிருக்கீங்க, நான் அதனால ரொம்ப வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். கௌதம் கேப்ப வீடு புகுந்து வெட்டுவேன். அந்த இடத்துல உங்க தங்கச்சி உட்காந்துருக்காங்க சார், உங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏற்படக்கூடாது, ஏற்பட்டுச்சு வச்சுக்கோங்க, அவங்களோட பையன் பார்க்க வந்திருக்கான், அப்ப யாரோ ஒரு ஆள் இப்படி கேக்குறாங்க, சும்மா நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? நீங்க புகையறதுக்கு நெருப்பு இருந்தாதான் சார் புகையும் சார். நெருப்பு இல்லாம புகையாது சார். என் தங்கச்சியா இருந்தாலும் அந்த தப்புன்னு நான் சொல்லுவேன் சார். நல்லா சொல்லுவீங்க சார், அந்த வார்த்தை நீ திரும்ப பெற்றே ஆகணும் சார். இல்ல சார், நான் ஐ ஸ்டாண்ட் ஆன் மை வேர்ட் சார். நான் ஈவன் எங்க அம்மாவா இருந்தாலும் இல்ல ஒரு நிமிஷம், ஈவன் எங்க அம்மாவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் நான் தப்புனா